ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சாய்கீதை டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள். வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி ராமநவமி பண்டிகை வரவிருக்கிறது. பாபா அவர் வாழ்ந்த காலத்துல ராமநவமி ராமர் பக்தர்களுக்குன்னு அந்த நாளை ஒதுக்கி தன்னுடைய மசூதியில ராம பக்தர்களுக்கு அந்த கொண்டாட்டத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வதற்கு அனுமதி கொடுத்தார். கூடவே முகமதியர்கள் கொண்டாடும் சந்தனக்கூடு ஊர்வலமும் அங்கு நடைபெறும். இன்றைய தேதி வரைக்கும் அந்த இரு மதத்தினரும் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு கொண்டாட்டம் ஷீரடியில இப்ப வரைக்கும் ராமநவமி அன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். இது பாபா வந்து காலத்தை அறிபவர். அதாவது வருங்காலத்துல என்னென்ன நிகழ்வுகள் உலகத்துல நடக்கும்னு தெரிந்தே அன்றைய நாள்ல இரு மதத்தையும் இணைக்கும் ஒரு பாலமாகவே பாபா இருந்தார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். ஏற்கனவே போன வருடம் சாய்கீதை டிவியில இதற்கான முழு விவரத்தையும் பதிவிட்டிருக்கோம். நீங்க போய் தயவு செய்து அதையும் பார்க்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு ராமநவமியை முன்னிட்டு நம்ம ஒரு கதையை பார்க்க போறோம். அதாவது 2 மூல கருத்துகள் இந்த கதையில இருக்கு. ஒரு கருத்து என்னன்னா, பாபாவ நோக்கி போற பக்தர்கள் எல்லோரும் பாபாவை பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு பாபா கொடுத்த ஒரு அற்புதமான அனுபவம் என்னன்னா, அவர்களுடைய இஷ்ட தெய்வமா காட்சி கொடுத்து அருள் பாலிக்கிறது 1. 2வது நம்ம பார்க்க போறது என்ன, ஒரு குடும்பத்தை சார்ந்த 6 பேர் இருக்காங்க ஒரு குடும்பத்துலன்னு வச்சுக்கோங்க. அந்த குடும்பத்துல ஒரே ஒருவர் மட்டும் முழுமையா பாபாவிடம் சரணாகதி அடைஞ்சிட்டாங்கன்னா, அந்த குடும்பத்தையே தாங்கும் வல்லமை கொண்டவர் தான் பாபா. இரக்கம் கொண்டவர் தான் பாபா. அவர் வந்து, "நீ என்ன நம்பிட்டல்ல, உன் குடும்பத்த மொத்தமா நான் பார்த்துக்கிறேன். கவலைய விடு." அப்படிங்கிற அளவுக்கு அந்த குடும்பத்தையே ஏத்து தாங்கி நடத்தக்கூடிய அளவுக்கு பாபா வந்து ரொம்ப அன்புள்ளம் கொண்டவர். அது அனுபவ ரீதியா இன்றைய வரைக்கும் பக்தர்கள் நெறைய பேரு உணர்ந்திருக்கலாம். இந்த வீடியோவ பார்க்குற நெறைய பேருக்கு அந்த அனுபவத்த பாபா குடுத்திருக்கலாம். இனி கொடுக்கவும் கூட இருக்கலாம். இது பாபா வாழ்ந்த காலத்துல நடந்த ஒரு நிகழ்வு. சென்னையை சேர்ந்த ஒரு பஜனை சங்கம், அவங்க ராம பக்த குடும்பம் பாபாவ பார்க்கறதுக்காக ஷீரடிய நோக்கி புறப்படுறாங்க. எதற்காக போறாங்கன்னா, அவங்களுக்கு தெரியுது பாபான்னு ஒருத்தர் இருக்காரு. ஒரு பெரிய மகான் இருக்காரு ஷீரடில. அவரு கஷ்டம்னு வரக்கூடியவங்களுக்கு தன்னால இயன்றத செஞ்சு உதவுறாரு. தன்னிடம் இருக்கக்கூடிய காணிக்கைகள, அதாவது அவருக்கு வரக்கூடிய தட்சணைகள அவங்களுக்கு குடுத்து உதவுறாரு. இப்ப நம்பளும் போய் ராம பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், நாமளும் போய் ராமர பத்தி நெறைய பாடல்கள பாடி, பாபாவிடம் இருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு வரலாம். அவரோட அருளாசியோட இந்த பணத்தையும் நம்ம வாங்கிட்டு வரலாம். ஆக மொத்தத்துல பாபாவ பார்க்கறதுக்கு போல, பாபா கிட்ட இருக்கக்கூடிய பணம் தான் அவங்களுடைய குறிக்கோளா இருந்தது. அத வாங்கணும். அவர்கிட்ட இருந்து பணம் வாங்கணும். பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தோடு மட்டும் தான் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஷீரடிக்கு குடும்பமா கிளம்பி போறாங்க. எல்லோருக்கும் அந்த பணத்தின் மீது ஈடுபாடு இருக்கு. போறாங்க. பாபா முன்னாடி தினமும் ராமநாமத்த சொல்லி, ராம கதைகள சொல்லி பாடல்கள் எல்லோரும் பாடுறாங்க. பாபாவும் அவர்களுக்கு வந்து காணிக்கைய குடுக்குறார். ஆனா, இதுல என்ன ஒரு விஷயம்னா, எல்லாருக்கும் அந்த பணத்தாசை இருந்தாலும், அந்த குடும்ப தலைவிக்கு மட்டும் என்ன ஆகுதுன்னா, பாபாவ மேல தன்ன அறியாம ஒரு ஈடுபாடு ஏற்படுது. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த குடும்பத்த சேர்ந்த எல்லோரும் ராமநாமத்த பாடுறாங்க. ராமனுடைய புகழை பற்றி சொல்லிக்கொண்டே பாடிக்கிட்டு இருக்கும் பொழுது, அனைவருக்கும் சாய்நாதராக காட்சி கொடுத்த பாபா, அன்னைக்கு அந்த குடும்ப தலைவிக்கு சீதாநாதராக காட்சி கொடுக்கிறாரு. இது ஒரு பெரிய அற்புதமா அவங்க நினைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்றாங்க, இத உடனடியா நம்ம கணவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆர்வத்தோட போய் என்ன பண்றாங்க, அன்னைக்கு சொல்றாங்க. இந்த மாதிரி பாபாவின் இடத்திலே நான் ராமனை காண்கிறேன். என்னுடைய இஷ்ட தெய்வமான அந்த ஸ்ரீ ராமபிரான நான் வந்து பாபாவின் இடத்திலே காண்கிறேன். அவர் எனக்கு வந்து ராமனா காட்சி கொடுக்கிறார். அப்போ அந்த குடும்பத் தலைவருக்கு கொஞ்சம் பொறாமையாவும் இருக்கு. அதே சமயத்துல அவரால இத நம்ப முடியல. "அது எப்படி நானும் தான் இருக்கேன். எங்க கண்ணுக்கெல்லாம் பாபாவா தெரியிறாரு. உனக்கு மட்டும் எப்படி ராமனா தெரியுது? இதெல்லாம் நம்புற மாரியா இருக்கு." அப்படின்னு சொல்லி நம்பாம அன்றைய தினம் அவங்களுடைய வார்த்தைகள உதாசீனப்படுத்திடுறார். ஆனா அந்த அம்மா அத பத்தி சிறு துளியும் கவலைப்படல. ஏன்னா, முழு மனதான நம்பிக்கையோடு அவங்க பாபாவ நோக்கி சரணடைஞ்சிட்டதுனால, மற்றவர்களுடைய பேச்சு அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. அவங்க அத கண்டும் காணாம இருந்துடுறாங்க. வழக்கம் போல அவங்களுக்கு பாபா சீதாநாதனாகவே காட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கார். நமக்கு என்ன இஷ்ட தெய்வமோ, அந்த இஷ்ட தெய்வமாகவே இருந்து காட்சி கொடுத்து எத்தனையோ பக்தர்களுக்கு அவர்களுடைய நம்பிக்கையை வளர்த்திருக்கிறார். தன்ன தான் கும்பிடணும், தன்ன தான் தன்னுடைய பேர தான் சொல்லணும்னு என்னைக்குமே பாபா சொன்னதில்ல. அவங்க இஷ்ட தெய்வ வழிபாட்டையே சீர்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு நம்மளுடைய கர்மாக்கள்னால சரியா போகாது. ஆனா பாபாவுடைய அனுகிரகம் ஒண்ணு இருந்ததுன்னா, அந்த இஷ்ட தெய்வத்த வழிபடக்கூடிய
அத்தனை வழி நெறிகளையும் பாபா அழகாக ஊக்கப்படுத்தி நம்மள அந்த பாதையில கொண்டு போயிடுவார். உன்னுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த இஷ்ட தெய்வத்துடைய முழு அனுகிரகமும் நமக்கு வந்து சேர்றதுக்கான அத்தனை முறைகளையும் நெறிமுறைகளையும் பாபாவே வகுத்து கொடுத்துருவார் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்ல. இப்ப 2வது தலைப்புக்குள்ள போவோம். ஒரு குடும்பத்துல ஒருத்தர் பாபாவை நம்பினாலும் மற்ற எல்லோரையும் பாபா தன்னுடைய அரவணைப்புக்குள் கொண்டு வந்துருவார். இப்ப இந்த குடும்ப தலைவியானவங்க போய் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நான் பாபாவினிடத்திலே ராமரை கண்டேன். என் இஷ்ட தெய்வமான ஸ்ரீ ராமனை கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கணவர் நம்பல, அவங்களுடைய பேச்ச உதாசீனப்படுத்துறார். அன்றைக்கு இரவே பாபா என்ன பண்றாருன்னா, சரி உன் குடும்பத் தலைவனை நான் என் வசப்படுத்தி அவன சீர் செய்றேன். ஏன்னா குடும்பத்த தான் நான் தாங்கிக்கிறேனே. நீ என்ன நம்பிட்ட. என்னிடத்துல முழு சரணாகதி நீ அடைஞ்சிட்ட. இப்ப நான் உன்னை கைவிட முடியுமா? உன்னுடைய குடும்பம் என்னுடைய பொறுப்பான பட்சத்துல, உன்னுடைய கணவனை பார்த்துக்கிறது என்னுடைய கடமை. அதனால அன்று இரவே பாபா ஒரு திருவிளையாடலை நிகழ்த்த ஆரம்பித்து விட்டார். என்ன அப்படின்னா, அந்த கணவர் படுக்கைக்கு போறார். அன்று இரவு அவருக்கு ஒரு விசித்திரமான கனவு வருது. அந்த கனவுல அந்த கணவனாகப்பட்டவர் ஒரு சிறையில அடைக்கப்பட்டு சுத்தி காவலாளிகள் அவரை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் நடுங்கி கொண்டிருக்கிற அந்த சமயத்துல அந்த சிறைச்சாலைக்கு வெளியில பாபா வந்து நிக்கிறத பார்த்ததுமே, ஆஹா பாபா பெரிய மகானாச்சு, நிச்சயமா நம்மள காப்பாத்துவார்ன்னு, பாபா பாபா என்னை காப்பாத்துங்க பாபா, நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆபத்திலும் இருக்கிறேன், என்னை சுத்தி காவலாளிகள் இருக்கிறாங்க, இங்கிருந்து என்னை காப்பாத்தி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றார். பாபா சொல்றாரு, அதற்காக நான் ஒண்ணுமே செய்ய முடியாது, இது உன் கர்ம பாலன், அதை நீ அனுபவிச்சுட்டு இருக்க, இதுக்குள்ள வந்து பண்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது, அனுபவிச்சு தான் ஆகணுன்றது உன்னுடைய விதியாகப்பட்ட பட்சத்துல என்னால இதுல தலையிட முடியாதுன்னு பாபா ரொம்ப தீர்க்கமா சொல்லிடுறாரு. இந்த ராம பக்தருக்கு பயம் ஏற்பட்டு, அதெல்லாம் சரிதான், ஆனா உங்களால இயலாதது காரியம் ஒண்ணுமே கிடையாது, நிச்சயமா இந்த விதியிலிருந்தும் இந்த கர்மாவிலிருந்தும் என்னை உங்களால் காப்பாற்ற முடியும் அப்படிங்கும்போது, என்னை ஏன் பாபா கஷ்டப்படுத்துறீங்க, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. ஓ அப்படி சொல்றியா நீ, அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, சரி நீ கண்ண மூடு அப்படிங்கிறாரு பாபா. அந்த ராமபக்தரும் கண்ண மூடுறாரு. கண்ண மூடிய அடுத்த நொடி ஒரு பயங்கர சத்தம் கேட்குது. கண்ண திறந்து பார்க்கும் பொழுது, தன்னை சுற்றி கைது பண்ணியிருந்த அந்த காவலர்கள்லாம் வந்து கீழே ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்கிறத பார்க்குறாரு. பார்த்து அதிர்ச்சியாகி இன்னும் பயம் அதிகமாகி பாபாவ வியப்போட பார்க்கும் பொழுது, பாபா சொல்றாரு, "போச்சு போ. இன்னைக்கு அதிகாரிகள் வந்து உன்னை வந்து அடிக்க போறாங்க. உன்னை கைது செஞ்சு உன்னை சிறைச்சாலையில நிரந்தரமா அடைக்க போறாங்க. ஏன்னா நீ ஒரு காவலாளிய கொன்னுட்ட" அப்படின்னு பாபா இன்னும் அதிகமா அவர பயமுறுத்துறாங்க. அப்போ அந்த மனிதர் சொல்றாரு, அந்த ராமபக்தர் சொல்றார், "ஐயா நீங்க இப்படி சொன்னா எப்படி? பாபா உங்களால உங்களுடைய சாநியத்தின் முன்னாடி இப்படி ஒரு நிகழ்வு நடக்கலாமா? முழு மனதோடு கேட்கிறேன். உங்க பாதத்துல மன்றாடி கேட்கிறேன். தயவு செய்து என்னை இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்றுங்கள் பாபா" அப்படின்னு சொல்லி உருக்கமா வேண்டி அழும்பொழுது பாபா சொல்றாரு, "சரி மீண்டும் ஒரு முறை கண்களை மூடு" அப்படின்னு சொல்றாரு. மீண்டும் அந்த ராமபக்தர் கண்களை மூடுறாரு. கண்களை மூடியதுதான் தாமதம். அங்கு ஒரு அழகான அமைதியான சூழல் நிலவுகிறது. இப்ப ராமபக்தர் கண்களை திறந்து பார்க்கும் பொழுது அவர் முற்றிலுமாக விடுபட்டு இருக்கிறார். அவர் எதிரில பாபா மட்டும் தான் இருக்கிறார். அந்த சிறைச்சாலையும் இல்லை, அந்த காவலர்களும் இல்லை. ஏற்பட்ட எந்த நிகழ்வுகளுக்கான அடையாளமும் இல்லாததை கண்டு வியப்படைந்து பாபாவின் காலில் அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணி, "பாபா என்னை காப்பாற்றினதற்கு நன்றி" அப்படின்னு சொல்றார். பாபா கேட்கிறார் உடனே, "இதற்கு முன்னாடி ஒரு நமஸ்காரம் பண்ணல, அந்த நமஸ்காரத்துக்கும் இந்த நமஸ்காரத்துக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியுதா?" நிச்சயமாக தெரியுது. அந்த நமஸ்காரம் பேருக்கு பண்ணது. இந்த நமஸ்காரம் முழு மனதுடன் பண்ணது. அப்ப முழு மனதுடன் எவரொருவர் பாபாவை நோக்கி சரணடைகிறார்களோ, அவர்களுக்கு நிச்சயமாக எல்லா வகையான துன்பங்களிலிருந்தும் விடுப்பு உண்டுங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். இன்னொன்னு அடையாளம் என்னன்னா, அந்த அம்மா பாபாவினிடத்துல முழுமையா தன்னை சரணாகதி ஆக்கி கொண்டதுனால, கணவரையும் தன் வயப்படுத்தி அவரையும் சீர் செய்து அவருடைய புத்தியை நெறிப்படுத்துகிறார். இப்போ முற்றிலுமாக அவர் வேறுபட்ட மனிதராக மாறிய வண்ணம் அந்த கனவுல நின்னுகிட்டே இருக்கார். அந்த கனவிலிருந்து விழித்து பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு புது சூழலுக்குள்ள, ஒரு புது வாழ்க்கைக்குள்ள நுழைந்தது போல ஒரு உணர்வு பாபா அவருக்கு கொடுத்திருந்தார். அப்ப அவரு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. பாபா நம்மள எப்படி பயப்படுத்தியிருக்கிறார் பாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பாபாவுக்கு நன்றி சொன்னார். அவருடைய அந்த தீய குணங்கள் அவரை விட்டு போயிருந்தது. அந்த கழிவான எண்ணங்கள் அவரை விட்டு
போயிருந்து கசடர கழுவி பாபா அவரை தூய்மைப்படுத்தி இருந்தார். மறுநாள் பாபாவினிடத்திலே போய் வழக்கம் போல் ராமநாமத்தை சொல்லி பஜனைகள் பாடும் பொழுது பாபா அவரை முழுமனதோடு ஆசிர்வதித்து பொறுமை நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய 2 நாணயங்களை அடையாளமா கொடுக்கிறார். 2 நாணயங்களை கொடுத்து பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருந்து ஆசீர்வாதம் பண்ணி இனிப்புகளையும் வழங்கி அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அதற்கப்புறம் அந்த குடும்பம் செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. இப்படியாக நம்ம பாபாவை நம்பி அவரிடத்துல சரணாகதி அடையும் பொழுது பாபா தன் அரவணைப்புக்குள் அந்த ஒரு பக்தரை மட்டுமல்ல, அந்த பக்தரை சார்ந்த அல்லது அந்த பக்தையை சார்ந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தன் 2 கரங்களால தாங்கி பிடிக்கும் வல்லமையும் ஆற்றலும் கொண்டவர் சாயிநாதர். அனைவருக்கும் சாய்கீதை டிவியின் சார்பாக ஸ்ரீராமநவமி நல்வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் சாய்கீதை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஜெய் ஜெய் சாய்ராம்.